எக்ஸசைஸ் 1.3ல 10th சம்மு ஒரு பையன் பெண்களோட உமன்ஸோட ஃபோர் ஹேண்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கான். என்ன ஈக்குவேஷன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. சரியா? இப்போது இந்த டேட்டாவை வச்சு டேட்டா கொடுத்துட்டான். அவனே ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிட்டு டேட்டாவும் கையில் கொடுத்துட்டான். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, செக் இஃப் திஸ் இஸ் அ ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட். அப்போது ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் ஆயிடுச்சு. இட்ஸ் அ ஃபங்க்ஷன். சரியா? செகண்ட் ஒன்று ஃபைண்டு ஏ அண்டு பின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது அவன் என்ன கேட்குறான், கான்ஸ்டன்ட்டு சொல்லிடுறாங்க. ஏ அண்ட் பியும் கான்ஸ்டன்ட் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏன்னா இங்கே கொடுத்த டேட்டானது எக்ஸு ஒய் தான் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுக்கல. ஆனால் இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபியை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 56ன்னு எடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள், ஒய் 56 ஈக்குவல் டு ஏ 35 ப்ளஸ் பி. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. அடுத்த டேட்டா செகண்ட் டேட்டாவை எடுத்து இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 45, ஒய் ஈக்குவல் டு 69. அப்போ இது என்ன வரும், 65 ஈக்குவல் டு ஏ 45 ப்ளஸ் பி. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் ஆகிடுச்சா? இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் இதுவும் மைனஸ், பி கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதில் எவ்வளோ இருக்குது, மைனஸ் 35. 45ல் 35 போச்சுன்னா 35 45 எங்கே இருக்குது, எவ்வளோ 35 45 போச்சுன்னா மைனஸ் 10 ஏ. இதில் 65ல் 56 போச்சுன்னா 9 நினைக்கிறேன். 9 மைனஸ் 9 மைனஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போது ஏ ஈக்குவல் டு 9/10. ஒரு டெசிமலுக்கு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா? அப்போது ஏ ஈக்குவல் டு 0.9. ஓகேவா? இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஈக்குவேஷனை இந்த சொல்யூஷனை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனில் எதனா ஒன்றில் போட்டு கண்டுபிடிப்போம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 56 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு 35 ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ பாருங்கள், 56 0.9 மல்டிப்ளை பண்ண வரும் 0, 9 விட்டு 9 இன்ட்டு 35 எவ்வளோ வரும், இது 5 சார் 45, 4 3 சார் 27, 5 10 11 1 3 315. சரியா? ஈக்குவல் டு 315 ப்ளஸ் பி. 315 ப்ளஸ் பி 31.5. ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் தள்ளி இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தள்ளி வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி டெசிமல் மல்டிப்ளிகேஷனு டிவிஷன்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். எந்த டைம் இருந்தால் பாருங்கள் அதை. இப்போது பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 31.5னா என்ன வரும், 24.5. சரியா? 24.5. அப்போ பி ஈக்குவல் டு 24.5. எப்படின்னா பி ஈக்குவல் டு 24.5. இப்போது அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் எக்ஸு 40 இருக்கும் போது ஒய் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் புக்கில் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நான் வேறு மாதிரி கேட்குறேன். எக்ஸு 40 இருக்கும் போது ஒய் என்னான்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு 40, ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் அது ஒய் ஈக்குவல் டு 0.9 ஏ ப்ளஸ் 24.5 இல்லையா? இதை வச்சு நான் ஏ பிஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேலையை கொண்டு போய் போட்டுக்கிறேன். ஒய் என்னது, ஒய் தான் கண்டுபிடிக்கணும். 0.9 இது எக்ஸு இல்லையா, எக்ஸ் என்னது இன்ட்டு 40 ப்ளஸ் 24.5. அப்போ இதை 40ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 9 இன்ட்டு 40 0 36 360 வரும். அப்போது ஒரு 0 பாயிண்ட் இல்லையா, ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோன்னா 36. ஒய் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 24.5. அப்போது ஒய் ஈக்குவல் டு 60.5.
5. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒய் 53.3 ஆச்சுன்னா எக்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. புக்கில் வேறு மாதிரி இருக்குது, நான் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். சரியா? ஒய்ஏ 53.3 இருக்குது, எக்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஒய் ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 24.5 சாரி 24.5. இப்போது ஒய் கொடுத்துட்டாங்க 53.3 ஈக்குவல் டு 0.9 எக்ஸு ப்ளஸ் 24.5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டு வரலாம். சரியா? இந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால தனியாக வச்சுக்குவோம், பின்னாடி டிவைசபிளாக கொண்டு வந்துடலாம். இப்போது 0.9x ஈக்குவல் டு 53.3 மைனஸ், இது இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடுமா, மைனஸ் 24.5 மைனஸ் 24.5. அப்போ என்னவாக இருக்கும், 0.9 ஈக்குவல் டு 28.8. சரியா? இது எப்படி மல்டிபிள் டிவைட் பண்ணலான்னு தெரியல உங்களுக்கு. 53 33 245. இங்கே 12 கடன் வாங்குகிறோம், 3 கடன் வாங்கினா 13, 5ல் 13 போச்சுன்னா 8, இங்கே 12 இருக்குது, 12ல் 4 போச்சுன்னா 8, அப்புறம் இங்கே 4 இருக்குது, 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே ஏற்கனவே பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் அப்படி போட்டுக்கலாம். அப்போ 28.8. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. இப்போ இந்த மாதிரி டெசிமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம், அதை வந்து இன்டிஜராக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம், இன்ட்டு 10/10 என்ன வரும், 288. அதாவது 288/9, 288/9. 9 பண்ணால் 3 9s 27, 18, 2 9s 18, 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 32. அவ்வளோதான் இந்த ஆன்சர்.